கிராணி, என்ன தீபிமா, குடிக்க ஏதாவது வேணுமா? எனக்கு எதுவும் வேணாம் கிராணி. வேற? அங்க பாருங்க, அண்ணனும் தங்கச்சியும் பாசமா வரத எப்படியாவது வெளியில அனுப்பி விடுங்க. வா. எங்க வந்தீங்க? என்ன பாட்டி நீங்களே எப்படி கேக்குறீங்க? ரிசப்ஷனுக்கு தான் வந்தோம். அது தெரியுது. நீங்க வரலன்னு இப்ப யார் அழுதது? இந்த மண்டபத்துல காலடி எடுத்து வைக்கிற தகுதி உங்களுக்கு இருக்கா? சோறு போடுறாங்கன்னு தெரிஞ்சா உடனே வந்துருவீங்களா? உங்களுக்கு எல்லாம் மான ரோஷம் கிடையாது? அப்படியே உங்களை கூப்பிட்டு இருந்தாலும் நீங்க வரலாமான்னு யோசிக்க மாட்டீங்க? இதுல gift வேற. வாப்பா, வா மாரி. என்ன இவங்கள போய் வான்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இவங்கள வெளியே போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடாம போங்கன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? உன் பிள்ளைய பொய் சாட்சி சொல்லி ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்தவன் இவன். இவங்கள கூட்டிட்டு போய் உட்கார வச்சு விருந்து வைக்க சொல்றியா? அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். எங்களால அப்படி நினைக்க முடியாது. மரியாதையா இவங்கள வெளியே போ சொல்லு. அவங்க நான் கூப்பிட்டு வந்தவங்க, எப்படி வெளியே போக சொல்ல முடியும்? சரி, நீ சொல்லாத, நான் சொல்றேன். டேய், போங்க வெளியே. இத பாருங்க, அவங்க 2 பேரும் என்னோட கெஸ்டுங்க. அவங்கள எப்படி வெளியே போக சொல்லலாம்? நீங்க என்னங்க, நாங்க உங்களுக்கு அடிமை மாதிரி பேசுறீங்க? பொண்ணை குடுக்கற மாதிரி நடந்துக்கவே மாட்டேங்கிறீங்களே. நீ சொன்னாலும் சொல்லனாலும் நீங்க அடிமைதான். இவங்கள மரியாதையா வெளியே போ சொல்றியா? இல்ல நான் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளவா? என்ன பிரச்சனை? என்னண்ணா இவங்க வந்தவங்கள வெளியில போன்னு சொல்றாங்க? என்ன சித்தி இதெல்லாம்? நான் எப்படி இவங்கள உள்ள விட முடியும்? இவன் என்னென்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா? இவன் இவங்க கெஸ்டா. ராஜம்மா, அவங்க என்ன வேணா பண்ணிருக்கட்டும், வந்தவங்கள வெளியில போங்கன்னு சொல்றது என்ன பழக்கம்? இவங்க இந்த கல்யாணத்தை நிறுத்த வந்திருக்காங்க. அப்படின்னு யார் சொன்னது? யார் சொல்லணும்? நமக்கே தெரியாதா? ஜீவாவை ஜெயில தள்ளி இந்த கல்யாணத்தை நிறுத்த பார்த்தவனே இதோ இவன்தான். அது அப்ப நடந்த விஷயம். அத மறந்துட்டு இவங்க வந்திருக்காங்க. என்னால அதை மறக்க முடியல. முதல்ல இவங்கள போ சொல்லு. தங்கச்சி, நீ உள்ள கூட்டிட்டு போ, நான் பாத்துக்கிறேன். சரி, நீ வாப்பா. வாமா. எடு. வாங்க. குடு ராசு. போமா. போப்பா. சரி, இந்தாங்க. அண்ணா, எங்களுக்கு போட்டாலாம் வேணாண்ணே. போட்டோ எடுத்தா ஆயுசு குறைஞ்சிரும். சரிங்க சார், நல்லா இருங்க. எப்படியோ இருக்க வேண்டிய ஆளு இப்படி ஆயி போச்சு. சரி விடுங்க, இப்ப வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது? தீபிகா, சார் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ. பூ மாதிரி இல்லைன்னாலும்
ஏதோ உன் அளவுக்கு. மாப்பிள்ள ரொம்ப தங்கமானவரு, யாருக்கும் எந்த கெடுதலும் கொடுக்க விட மாட்டாரு. நீ அவருக்கு தொந்தரவு கொடுத்துறாத, அப்புறம் உனக்கு தொந்தரவு ஆயிட போகுது. நான் வரட்டுமா? கவலைப்படாத, நான் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போவேன். நம்ம வீட்டு கல்யாணம்ல, நல்லா சாப்பிட்டுட்டு தான் போவேன். வரேன் வரேன் சார். வாராசு. சரி வா போலாம். மாரி எங்க கிளம்பிட்டீங்க? சரி சாப்பிட்டீங்களா? இல்ல சார், எங்களுக்கு வேணாம். என்ன இதெல்லாம் எதுக்கு வேணாம்னு சொல்ற? இதை பாருங்க, சாப்பிட்டு நைட்டு ஸ்டே பண்ணிட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் போறீங்க, சரியா? பூங்கொடி என் பக்கத்துல இருக்கணும்னு நினைச்ச மாதிரி, மனப்பொண்ணா இல்லைனா கூட துணை பொண்ணா இருக்கணும்னு பார்த்தேன். அவ சார்பில் நீங்களாவது என்னோட இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் சொல்றதை நீங்க நம்புறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. என்னோட சூழ்நிலை அப்படி, என்னால எதுவும் பண்ண முடியல. நான் ஒரு சூழ்நிலை கதியா இருக்கேன். மனசு விட்டு சொல்லணும்னா இதை என் அப்பாவுக்காகவும் குடும்பத்துக்காகவும் தான் செய்யறேன். அது தீபிகாவோட குடும்பம் நடத்துறதுக்காக இல்லை. எல்லாமே முடிய போகுது. இனிமே எந்த ஒரு தண்ணில விளக்கமும் என்னை காப்பாற்ற போறதில்ல. என் பூங்கொடிய என்னோட சேர்த்து வைக்க போறதும் இல்ல. இவ்வளவு பெரிய கூட்டத்துல நான் ஏதோ தனியா நிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். கல்யாணம் முடிகிற வரைக்கும் எனக்காக நீங்க 2 பேரும் என் கூட இருக்கணுங்கிறது தான் என்னோட விருப்பம். நாங்க இருக்கோம் சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாம போய் வர்றவங்கள பாருங்க. நாங்க கண்டிப்பா இருப்போம். சரி, நீங்க போய் சாப்பிடுங்க, நான் வரேன். ராசு, ஜீவா சார் சொன்னதை கேட்டோன்னே எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நாம இருந்துட்டு போலாம்ல. இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் உள்ளே வர விடாதவங்க இப்போ இருக்குவா விட போகிறாங்க. அதுங்க கிடக்குதுங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம், விடு. போலாமா? ம், வா. அதுக்கு காரணம் நான் இல்ல, நீங்க தான். உங்க 2 பேரால தான் எனக்கு எல்லா சிக்கலும் வந்துச்சு. நான் உன்னையும் அவளையும் எப்ப கொடைக்கானல்ல பார்த்தேனோ அப்போல இருந்தே நீங்க என்ன இரிட்டேட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அங்கேயே ஜீவாவை மயக்கி கைக்குள்ள போட்டுக்கிட்டீங்க. இந்த காலேஜ்ல சேர்ந்து என் ஜீவாவை அவ பின்னால சுத்த வச்சீங்க. நீங்க பண்ணதெல்லாம் 1 2 ஆனா எல்லாத்தையும் உடைச்சு காட்டணும்ல.
அவளையே ஆள் அட்ரஸ் இல்லாம பண்ணிட்டா. இப்போ நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? ம் ராசு, இந்த உலகத்திலேயே கல்யாணத்துக்கு வந்தவங்கள பார்த்து எதுக்கு வந்தீங்கன்னு கேட்ட மொதல் கல்யாணம் இதோ இவளோட கல்யாணமா தான் இருக்கும். அதனால எனக்கு ஒன்னும் கௌரவ குறைச்சல் இல்ல. நீங்க இங்க இருந்தாதான் அது குறையே. ம் பரவாயில்ல, நீ எங்களை பார்த்து பயப்படுறிய, எனக்கு அதுவே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா உங்க சேர்க்கு அப்படி இல்ல. நீங்க அந்த பூங்குடியோட எடுபுடி தானே. நல்லவங்களுக்கு எடுபடியா இருக்கிறது கூட ஒரு வகையில கௌரவம் தான். சரி பாவம், சொல்லு, நீ ஏதோ சொல்ல வந்தல, சொல்லு. நீங்க ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இங்க வந்திருக்கீங்க. ம் அதெல்லாம் கண்டிப்பா இங்க பலிக்காது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான், அதிகபட்சம் 12 மணி நேரம். அதுக்கப்புறம் ஜீவா ஏன் கழுத்துல தாலி கட்டுவாரு. அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன் உங்க எல்லாருக்கும். ஏதோ வந்தோமா படிச்சோமா சர்டிபிகேட் வாங்கிட்டு போகாம இங்க ஏதாச்சும் பண்ண பாத்தீங்க, அதுல நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. நான் தான் கண்டிப்பா அதுல ஜெயிப்பேன். அதுக்கப்புறம் நீங்க படிச்சதுக்கான சர்டிபிகேட்டையே பார்க்கவே முடியாது. இன்னொரு பக்கத்தை நீங்க பார்க்கணும்னா இந்த பக்கம் வர வேலையே வச்சுக்காதீங்க. யார்கிட்ட உங்க வேலைய காட்டுறீங்க? நாளைக்கு சோத்துக்கே வழி இல்லாத உங்களுக்கு இவ்ளோ திமிர் இருந்துச்சுன்னா 4 தலைமுறைக்கு சொத்து வச்சிருக்கிற எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? ஒழுங்கா மரியாதையா வீட்டை பார்த்துட்டு போற வழிய பாருங்க. இல்லன்னு வைங்க, நான் சொன்னதையும் செய்வேன், சொல்லாததையும் செய்வேன். இவளை ஏதாவது பண்ணணுமே. மாட்டிடுச்சு. மாரி, ஏ புள்ள, ஆ என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல ராசு, நடக்கக்கூடாத கல்யாணமா இருந்தாலும் ஒரு மரியாதைக்கு தான் நம்ம இங்க வந்தோம். அதுவும் நம்ம ஜீவா சாருக்காக தானே வந்தோம். அதான் வந்ததுக்கு தான் மாறி மாறி மரியாதை கொடுத்துட்டாங்களே. ம்ஹும். இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு அவளே வாண்டடா வந்து நமக்கு க்ளூ கொடுத்துட்டு போறா. ஏய், என்ன சொல்ற மாதிரி? எனக்கு ஒன்றும் புரியல. ராசு, இந்த கல்யாணம் அவங்க நினைச்ச மாதிரி எக்காரணத்தை கொண்டு நடந்துடக்கூடாது. ஏய், இந்த கல்யாணம் நடந்தா என்ன, நடக்கலாம் நமக்கு என்ன, விட்டு தொலை. இல்ல ராசு, இந்த கல்யாணம் நடக்க விடக்கூடாது. அவ இம்புட்டு தூரம் நம்ம கிட்ட சவால் விட்டதுக்கு அப்புறமா இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னு வெயி, அவன் நம்ம மேல சந்தேகப்பட்டதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். ஏய், அவங்கள மாதிரி நீ ஏதாச்சும் உளறிட்டு இருக்காத. நான் வளரல, உண்மையதான் பேசுறேன். பூ வாழ்க்கையும் கெட்டு ஜீவா சாரோட வாழ்க்கையும் கெட்டு இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நடக்காமலே இருக்கலாம். ஏய், அவ சொன்ன மாதிரி இதுல நம்ம பண்றதுக்கு என்ன இருக்கு? பூவை நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிறியா இல்லையா? அதானே என்னோட ஆசையே. ஜீவா சார் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியா இல்லையா? அவர் எப்ப இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னாரோ அப்பவே அவரோட வாழ்க்கை போயிடுச்சு மாதிரி. தீபிகாவோட ஜீவா சார் வாழ்றதும் ஒண்ணுதான், எங்கேயாவது போய் பாலங்கணத்துல விழுந்து சாவுறதும் ஒண்ணுதான். அது என்ன பொண்ணு மாதிரியா இருக்கா? காலம் பூரா நம்ம பூவை நினைச்சு அவர் ஒரு பக்கம்,
ஜீவா சரியா நினைச்சு நம்ம பூ ஒரு பக்கம் வாழ்ந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுமா? அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் புள்ள? முடியும். இந்த கல்யாணத்தை நம்மளாலையும் நிறுத்த முடியும். ஜீவா சாரை இங்க இருந்து தூக்குறோம். தூக்கிட்டு போய் நம்ம பூக்கு கல்யாணம் பண்றோம். பூக்கா? ஏய், அவதான் எங்க இருக்கான்னு தெரியவே இல்லையே. தூக்கிட்டு போய் என்ன பண்றது? அவ எங்க வேணா இருந்துட்டு போறா. ஆனா நம்ம தேடி அவளை கண்டுபிடிக்கணும். ஒரு வாரத்துல கண்டுபிடிச்சிட மாட்டோமா? அது வரைக்கும் ஜீவா சாரை நம்மளால பாத்துக்க முடியாதா என்ன? இங்க பாரு ராசே, அவளை தேடி புடிச்சு அவங்க 2 பேருக்கும் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைப்போம். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, ஜீவா சாரை முதல்ல இந்த மண்டபத்தை விட்டு தூக்குறோம். காலையில கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். ஜீவா சாரை கடத்த நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும் ராசே, ப்ளீஸ். இம்பிட்டு நாள் நீ தின்ன தீனிக்கு இன்னைக்கு தான் மூளை வேலை செஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜீவா சாருக்கும் பூங்கொடிக்கும் கல்யாணம் நடக்கும்னா அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். தேங்க்ஸ் ராசே, போலாமா? ம். ம். ராசி எங்க போய் தொலைஞ்ச? எதுக்கு இம்புட்டு நேரம்? பொருள் கிடைக்க வேணாவா? இப்பதான் பொருள் கிடைச்சது, அதான் லேட்டு. ஜீவா சார் எங்க? அவர் எப்பயோ உள்ள போய் படுத்துட்டாரு. அப்ப கதவு? நாம வரோன்னு சொல்லி கதவை திறந்து போட சொல்லிருக்கேன். சரி வா போலாம். வா. கையை பிடிச்சுக்கோ. மயங்கிட்டாரு. ஓகே. மயங்கிட்டாரு. தூக்கிட்டு போயிடலாமா? ஏய், நீ அந்த பக்கம் பிடிச்சுக்கோ, நான் இந்த பக்கம் பிடிச்சிக்கிறேன். யாராவது பார்த்துட்டா என்ன பண்றது? ஐயோ, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கையை மட்டும் பிடி. சரி.